Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் 300 லைக்ஸ் அபோவ் நம்ம ரீச் பண்ணணும். ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்துடலாம். நியூஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நியூஸில் எந்த குறையும் கிடையாது. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதுவும் மைல்டாக ப்ளஸில் தான் இருக்குது, பாசிட்டிவ் தான் இருக்குது. ஓகே, அதில் எந்த நோ இஷ்யூ. சார்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துலாருங்க. சார்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்குது நிஃப்டி 50. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லெவலில் நம்ம பிரேக் அவுட் பண்ணிவிட்டால் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இமீடியட் பேக் டு பேக் உங்களுக்கு 18,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 18,000 வந்து பிரேக் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்டாது உங்களுக்கு. ஸோ என்ன ஆகும், இடத்துல ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகும். கன்சாலிடேஷன் ஆகிட்டு உண்மையிலேயே அதுக்கு பையர் பவர் இருந்ததுன்னா அந்த கன்சாலிடேஷன், அதாவது ஒரு பேஸ், அந்த பேஸையும் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி மேலே பண்ணால் ஓகே, அங்கேருந்து பை அண்ட் செல் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் ஸ்பாட்லேயே நான் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து பை அண்ட் செல் பண்ணுவேன் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் பையர்ஸோடைய டைம் டிகே வந்து இந்த இப்போ வந்து பெனிஃபிட் ஆகிட்டு எல்லாருமே டைம் டிகே ஆகிட்டதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒன்று ப்ராஃபிட் பண்ணவங்க புக் பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப் லாஸ் செட் பண்ணவங்க பண்ணிவிடுவாங்க. இந்த இடத்துல எல்லாமே நடக்கும். ஸோ ½ hour 1 hour எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் 18,000 ரேஞ்சில் எதையும் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகும், இல்லைன்னு சொல்ல வரல, ட்ரெண்டிங் ஆகும். ஆனால் ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி தான் ட்ரெண்டிங் ஆகும். ஓகேங்களா? சம்வேர் இப்போ மார்க்கெட் வந்து ஃபாலிங் ஆகினா கூட இப்போ ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி தான் அகைன் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த டைம் மாதிரி தான். சில டைம்லேருந்து கன்சாலிடேஷன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. இது வந்து நிஃப்டி 50 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்டு. 10 minutes டைம் ஃப்ரேம் எக்ஸாக்டாக எங்கே சார் போவோம் அப்படின்னு அதையும் பார்த்துலாங்க. இப்போ சொன்னேன் இல்லையா, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் ஃபார் புல் பேக். அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அகைன் உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா அப்போ நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான மூவ் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் பை பண்ண வச்சுட்டு என்ன ஆகும்னா அவங்களுடைய எஸ்எல் அங்கே தான் இருக்கும். ஸோ எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்காக மேபி கீழே வரலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். எந்த லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஜோனாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ எல்லோரும் எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வருதா மேலே போதா கன்சல்டேஷன், அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு லெவலில் பிரேக் அவுட் ஆகுதுன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த லெவலில் ஹை 18,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா பை பண்ணுங்கள் அப்படின்வாங்க. 18,000 பிரேக் ஆகிடுச்சுன்னா எப்படி உடனே பை பண்ண முடியும்? அங்கே ஒரு புல் பேக் பாருங்கள். கொஞ்சம் நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதான்னு பாருங்கள். அப்புறம் திரும்ப அப் மூவ் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், நான் வேணும்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு பெரிய லெவலில் பிரேக் அவுட் ஆச்சுன்னே வந்து பையிங் அப்படின்றது கொஞ்சம் தவிர்த்த பெட்டராக இருக்கும். ஏன்னா எந்த லெவலில் உங்களுக்கு பிரேக் ஆச்சு அது வந்து உங்களுக்கு திரும்ப ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50 லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாங்க. வேறு என்ன நிஃப்டியில் பார்க்கணும் தான் நிஃப்டி 50 சேல் சைடு போகலாமா அப்படின்னு. சேல் சைடு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இங்கே பை பண்ணவங்களுக்கு எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்காக வரலாம். அப்புறம் திரும்ப பையிங் போதா செல்லிங் போதா அங்கே லோ இருக்குது. அப்போ தான் தெரியும் நம்ம 17,950 பிலோ உங்களுக்கு மார்க்கெட்டோட ரியாக்ஷன் எப்படி நடக்குது அதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்துடுச்சு, கீழே வந்துட்டு ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு. க்ளோசிங் கொடுத்து மேலே போக முடியாமல் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே நிற்குதுன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கே கட்டிங்கில் வந்து செல் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்துட்டு ஒரு குச்சி மாதிரி கிரியேட் ஆகிட்டு மேல் பக்கம் பாடி க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அப்படின்னா ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆகிட்டு மேலே அப்பர் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைமில் நிறைய டைம் கிடைக்குது. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் டைம் கொடுக்க மாட்டேன்றாங்க மக்கள். என்னென்னா அந்த இமீடியட் ட்ரேட் எடுத்தாகணும். சென்டிமெண்ட்லாம் வேலைக்கு ஆகுது ஃபர்ஸ்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உண்மையில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ மேலே குச்சி மாதிரி இருக்குது, கீழே குச்சி மாதிரி இருக்குதுன்னா வெயிட் பண்ண அவாய்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ட்ரேடிங் நமக்கு தேவை பாடியோட க்ளோஸ் கொடுக்குதான்னு பாருங்கள். எந்த பக்கம் பாடியோட க்ளோஸ் கொடுக்குது அந்த பக்கம் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை பாடி க்ளோஸ் கொடுக்கல மேலேயும் விற்கிறது கீழே விற்கிறது அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஆல்ரெடி 10 லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நேற்று நான் இன்றைக்கி சாட்டர்டே பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பையிங் சினாரியோனா பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் என்னோடய வியூ என்ன அப்படின்னா மேலே வந்து 42,600 800 ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கேயே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 2 சான்ஸ் இருக்குது இன்றைக்கி.
சேல் சைடு இல்லையா சார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், சேல் சைடு இப்போ நியூஸ் பேஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு சொல்லும் போது சேல் சைடு எப்படி போக முடியும்? இங்கே ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இப்போ நம்ம எப்படி சேல் சைடு முடியும்? சேல் சைடு முடியாது வந்தால் என்ன ஆகும்? இந்த லெவல் ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த லெவலில் கட்டான லெவலில் உங்களுக்கு ஆல்ரெடி சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேல் சைடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சேல் சைடு வரட்டும், நல்லா இந்த ட்ரெண்ட் லைனாக கட் ஆகட்டும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வரும். அதுக்கப்புறம் இங்கே சேலிங்கான வியூ பார்க்கலாம். நம்ம இங்கேயே போய்ட்டு சேலிங்கான வியூ பார்க்குறது வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஒன்லி ஃபார் பையிங் இல்லை கன்சால்டேஷன், ரெண்டுத்தில் என்ன நடக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? பையிங்னா எங்கே நடக்கும்? இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது புல் பேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதா பாருங்கள். இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தா அப்போ நீங்கள் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். மொத்தத்தில் பையிங் ஜோனில் ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்காக வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு புல் பேக் வரட்டும். ஏன்னா 42,500 வந்து கிட்டத்தில் தான் இருக்குது. இன்னும் 150-200 பாயிண்ட் போனால் 42,500 வந்து ரவுண்ட் நம்பர் அங்கே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அதாவது இந்த ஏரியா இங்கே ஓகே சம்மர் அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்க. அந்த இடத்துல திரும்புகிற இடம் வந்து 42,500 வந்து அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும். ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிக் ஆகிட்டு அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று, மார்னிங்கில் கால் ஆப்ஷன் இருக்கிறவங்க மார்னிங்கில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதாவது மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா அது சஸ்டன்ட் ஆகிட்டு நிற்கட்டும், ஹோல்ட் ஆகட்டும். அது ஹியூஜ் குவான்டிட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியே குவான்டிட்டி கம்மி பண்ணிடுங்க. மெயின் வந்து கன்ஃபியூசிங் டைமில் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை ரொம்ப கம்மி பண்ணுங்கள், இல்லை அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங். ரெண்டுத்தில் என்ன ஒன்று, ஏன்னா வந்து நமக்கு மார்க்கெட்டில் எல்லா நேரமும் பணம் சம்பாதிச்சுட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது, அந்த இடத்துல வந்து ஓகே பை எடுங்க செல் எடுங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த பக்கம் ரீடெஸ்ட்காக வருமா, இல்லை அங்கே திரும்ப அப் மூவ் எடுக்குமா? அப் மூவ் கொடுத்தா மேலே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ அந்த இடத்துல என்ன கன்ஃபியூசிங் ஏரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி கூட உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டம் சைடு தான் மேபி எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியாது. மேலே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். உங்களுக்கு அப்படியே டேரெக்டாக பிரேக் அவுட்லாம் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். அதெல்லாம் பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு மேலே போகும். சம்வேர் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே சம்வேர் இங்கே ரிஜெக்ட் ஆகிட்டு ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு, இங்கே டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் நம்ம செல்லிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் பையிங்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட். ஏன்னா பாட்டம் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. 18,750 18,800லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் பையிங்கான சான்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். மேபி போனால் ஒரு 50 பாயிண்ட் இல்லை 60 பாயிண்ட் மேலே அப்பர் சைடு மூமெண்ட்டும் கொடுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டியில் வந்து பெரிய சொல்கிற மாதிரி பெரிய லெவல் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன்னா அப்பர் சைடில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா மேலே உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் 18,680 690 லெவல் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா 750 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இது மட்டும் நம்ம இன்றைக்கி ஃபின் நிஃப்டியில் பார்க்கலாம். வேறு எதுவும் ஃபின் நிஃப்டியில் எதுவும் லெவல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம திரும்பவும் நாளைக்கு மார்னிங் அப்டேட்டில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.